ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சில வீட்டில் பிரச்சனைகள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அது பிரச்சனைங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளால் சண்டை, இல்லை வெளியில் வேறு ஏதாவது சண்டை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது என்னது இருந்துக்கிட்டே இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தெய்வத்தோட அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்மறை ஆற்றல் தான். எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்று நம்ம வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு தெய்வத்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வாசம் செய்ய முடியாது. இப்படி அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த எதிர்மறை ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்குது. அப்படின்னா நம்ம வீட்டில் பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதனை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதற்கு ஒரு சுலபமாக ஒரு தீர்வு ஒன்று இருக்குது. இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பரிகாரம் தான். அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டிலையே செய்யலாம். நம்ம வீட்டில் ஒரு சிகப்பு நிற ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் துணியை என்ன பண்ணுங்கள், ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பன்னீர், சந்தனம், ஜவ்வாது, மல்லிகைப்பூ, வாசனை திரவியங்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதை போட்டு முக்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சிகப்பு நிறத்தில். அந்த சிகப்பு நிற துணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த 2 மஞ்சள் இருக்குது. ஒன்று குண்டு மஞ்சள் சொல்லுவாங்க, இன்னொன்று விரலி மஞ்சள். நீட்டமாக இருக்கும். அந்த விரலிஞ்சி மஞ்சளை 3 எடுத்துக்கோங்க. அதாவது நல்ல ஷேப்பில் இருக்கான்னு பார்த்து 3 மஞ்சள் முனையெல்லாம் உடையாமல் எடுத்துக்கோங்க. அந்த விரலி மஞ்சளை அந்த சிகப்பு துணியோட நடுவில் வச்சு ஒரு முடிச்சு போட்டு சிகப்பு நூல் அதை கொண்டு கட்டி என்ன பண்ணுங்க, அதுக்கு சந்தனம், மஞ்சள், பொட்டு, குங்குமம்லாம் வைப்போம்ல, அது மாதிரி வச்சுட்டு பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி வச்சுருங்க. அதை அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த முடிச்ச வச்சுருங்க. இதை என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய், வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நம்ம செய்யலாம். அப்போ தீப தூப ஆராதனை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த முடிச்சுக்கு காட்டி அந்த முடிச்சை எடுத்து கொண்டு போய் வீட்டோட நிலவாசல் இருக்கும் இல்லைங்களா, வெளியில் அங்கே மேலே கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு டெய்லி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா, காலை மாலை செய்வோம், இல்லை முடியாதவங்க மாலை வேளத்தில் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த முடிச்சுக்கு வீட்டில் எல்லா படங்களுக்கு காட்டுற மாதிரி இந்த முடிச்சுக்கும் காட்டி நீங்கள் வேண்டிக்கணும். ஐயா, நீங்கள் தான் வாசலில் நிற்கிற, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும், உங்களை நம்பித்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேண்ட முடியுமோ வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு வாங்க. இதே எத்தனை நாள் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 11 நாள். 11 நாள் செஞ்சுட்டு 11ஆவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மாலை வேளையில் 6 மணிக்கு மேலே தான் எடுத்து, அது என்னைக்கு கிழமையாக இருக்கணும், இல்லை 11 நாள் கழித்து செவ்வாய்க்கிழமை வரல, ஒரு நாள் தள்ளி தான் வரதுன்னா பரவாயில்ல, அன்னைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இல்லை வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னா வெள்ளிக்கிழமையாக கூட எடுத்துக்கலாம். செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாள் தான் நீங்கள் செய்யணும். எடுத்து அந்த முடிச்ச சாமிக்கிட்ட வச்சு மேலும் என்ன பண்ணணும், 5 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும். பூஜை செஞ்சு அந்த முடிச்சுக்கு நீங்கள் எப்படி டெய்லி தீப தூப ஆராதனை காட்டுவீங்க அதே மாதிரி செஞ்சு வழிபட்டுட்டு வரணும். அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட குலதெய்வம் அந்த 11 நாள் வெளியில் வச்சு செஞ்சோம் இல்லைங்களா,
அதில் வந்து குடிக்கொண்டிருப்பாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம வச்சு வழிபடும்போது தெய்வம் என்ன பண்ணுவாங்க, அந்த மஞ்சளில் இறங்கி நம்மளுக்கு வேண்டிய அருளை வந்து நம்மளுக்கு தருவாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, மனதார மனமுருகி எங்கள் கஷ்டத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நாமும் நம் வீட்டில் இந்த பிரார்த்தனையை செய்து வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.